அப்படியே உள்ள போவோம். Festival. It's really nice. There's loads of people. ஆங்கிலேயருடைய துப்பாக்கி அவருடைய ஆயுதங்கள் இன்றும் அந்த மூலஸ்தானத்தில் நேரங்களில் நமக்கு நேர்த்திக்கடன் நிறைய விஷயம் பாருங்க. Yes. Yes, I do. வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி சரியாக நாங்கள் இப்போ நிற்கிறது இப்போ பார்க்குற கோபுரமானது தெற்குப்புற வாசலில் இருக்கிற கோபுரம். நேற்றைய தினம் அந்த வைரவர் உற்சவத்தில் அந்த சேவல் கொடி பறக்க விட்ட அந்த சேவல் கொடி பறக்கிற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த காலை பொழுதில் பாருங்கள், இன்றைய நாள் இந்த கொடியேற்ற நாள். இந்த கொடியேற்ற நாளில் காலை பொழுதுலேருந்து ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் எல்லாருமே தமது நேர்த்தி கடன்கள் எல்லாமே நிறைவு செய்து கொண்டிருப்பார்கள். அப்படியாக பாருங்கள், நிறைந்த பக்தர்கள் அதிகாலையில் வந்து இந்த இடங்களில் நின்று நேர்த்திகள்லாம் செய்துட்டு போகக்கூடிய அந்த காட்சிகளை அவதானிக்கக்கூடிய மாதிரி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ் மாவட்டத்தில், குறிப்பாக நல்லூர் பகுதியில். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய கொடியேற்றம் காலை 10 மணி அளவில் ஆரம்பமாகுது. 8 மணி அளவில் வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே ஆரம்பமாகி தொடர்ந்து கொடியேற்ற நிகழ்வானது ஆரம்பமாகும். அத்தோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதங்கள், ஒவ்வொரு அலங்காரத்தோட கந்தன் வெளிவீதி வருவார். அப்படியாக ஒவ்வொரு நாள் காலை மாலை திருவிழா எல்லாமே நான் காணொலியாக பதிவு செய்வேன். இன்றைய நாள் இடம்பெறுகின்ற இந்த கொடியேற்ற நிகழ்வுகள் எல்லாமே எப்படி இருக்க போகுது, இந்த இடங்கள்ல பக்தர்களுடைய செயற்பாடுகள், இந்த இடங்கள்ல வெளி வீதியில் நடக்கிற செயற்பாடுகள் எல்லாத்தையுமே ஒரு பக்தியான ஒரு காணொலியாக பதிவு செய்யப்படுறேன். அப்படியாக என்னுடைய சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்வாங்க. அத்தோடு இன்னொரு விடயம், இந்த காணொலிகளை பார்வையிட வைப்பதற்காக அந்த தலையங்கங்கள் இடுதல சில ஒரு நெருக்கடிகள் ஏற்படும். அதாவது உள்ளே இருக்கிற விடயங்கள் எல்லாமே அவ்வளவு பக்தி பூர்வமாகவும் அவ்வளவு ஒரு ஒழுங்கான காணொலிகளாக இருக்கும். அந்த தலையங்கள் இடுவது அந்த பார்வையாளர்களுக்கு அந்த விடயத்தை கொண்டு சேர்ப்பதற்காக மட்டுமே. அப்படியாக தொடர்ந்து இங்கு இடம்பெறுகின்ற அந்த காட்சிகளை பார்க்கலாம். காலை பொழுதிலேயே நிறைந்த பக்தர்கள் கொடியேற்றத்தை காண்பதற்காக போய்கொண்டிருக்கிறோம். சரியாக இப்போ நேரம் 7:30 மணி அளவாகின்றது. பாருங்கள், சில பக்தர்கள் எல்லாருமே அந்த தமது நேர்த்தி கடன்களை நிறைவு செய்து இந்த இடங்களில் இருக்கணும். மற்றது பக்தர்கள் எல்லாருமே சென்று கொண்டிருக்கணும். ஓகே, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று நல்லூர் கந்த பெருமாண்ட இன்றைக்கு கொடியேற்றம் நிறைவு பெற்றிருக்கு. அதை நேரடியாக வந்து பார்க்க கொடுத்து வச்சது ஒரு பெரும்பேறு. அந்த வகையில் இந்த ஒளிபரப்புகள் மூலம் நேரடியாக வர முடியாத மக்கள் இந்த காணொலியை பார்த்து தங்களுடைய பக்தியை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அந்த வகையில் இந்த நல்லூர் பெருமான் அண்டைக்கு கொடி ஏறியிருக்கிறார். இலங்கையில் உள்ள ஆர்வட வீட்டில் இவரும் ஒரு ஆள் அலங்கார கந்தன் இவரை அழைப்பது. அலங்கார கந்தனுக்கு மேலதிகமாக இவர் ஒரு அங்க பிரதர்ஷன கந்தனாக, உலகத்தில் இப்படி ஒரு அங்க பிரதர்ஷன இடம்பெறும் ஆலயத்தை நான் இதுவரை கண்டதில்லை. அதிகாலை 4 மணி தொடக்கம் 9 மணி வரை இப்போ இரவிலேயும் அந்த அங்க பிரதர்ஷனை நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிறுவன் கூட அன்றைக்கு அங்க பிரதர்ஷனை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இவர் அலங்கார கந்தன் செல்வ சென்னதியான் இப்போ கொடியேறி நடந்து கொண்டிருக்கிறார். அவர் அன்னதான கந்தன். அன்னதான கந்தனோடு அவர் திருமணங்களையும் வடிவாக நிறைவேற்றி வைக்கிறதாலே அவர் கல்யாண கந்தனாகவும் அவரை அழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கல்லோட கந்தனன்னு வர கூறுவார்கள். மாவட்ட அவரம் கந்தன் இப்போ கொடியேறி திருவிழா பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கு. அவர் அபிஷேக கந்தன். அவர் அந்த வகையில் கதிர்காமம் காவடி கந்தன். மண்டூர் பழம்பெரும் ஆலயம். எந்த விதமான திருப்பணிகளும் பெரிதாக இடம்பெறாமல் ஒரு பழம்பெரும் ஆலயம். ஆங்கிலேயருடைய துப்பாக்கி அவருடைய ஆயுதங்கள் இன்றும் அந்த மூலஸ்தானத்தில் மண்டூரில் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக காவடி கந்தன் அழைக்கப்படும் கதிரகாம தெய்யோ அவன் இன நல்லிணக்கத்துக்காக சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் எல்லோருக்கும் ஒன்றாக அருள் ஆட்சி புரிகிறார். அந்த வகையில் இலங்கையில் உள்ள 6 முருகன் கோயிலில் சிறப்பாக இந்த ஆலயம் வந்து ஆகம விதிக்கு உட்படாத வகையில் அமையப்பெற்றிருந்தாலும் ஆகம விதிப்புரை
மக்களை தழுவி ஆகம விதிக்கு அமைவாக பூசை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றது. இந்த 12 நாட்களும் 25 நாட்களும் ஒவ்வொரு வடிவில் ஒரு நாளைக்கு ஞானவேலாக வருவான், ஞானவேலோட வள்ளி தெய்வயானையாக வருவார், சண்முக பெருமானாக வருவார், தண்டாயுத பாணியாகவும் வருவார். இலங்கையில் திருப்புகழ் பாடப்பெற்ற திருத்தலங்களில் கதிர்காமத்துக்கு கூடுதலான திருப்புகழை அருணகிரிநாத சுவாமிகள் பாடியுள்ளார். அந்த வகையில் இந்த ஆலயத்தில் அருணகிரிநாதருக்கும் ஒரு உற்சவம் இடம்பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் திருக்கோணேஸ்வரத்துக்கு ஒரு திருப்புகழ், நல்லூருக்கும் ஒரு திருப்புகழ், யாழ்ப்பாணையன் பட்டணம் மேவிய பெருமாளை என்று நல்லூர் பெருமானுக்கும் ஒரு திருப்புகழ் பாடியுள்ளார். அதேவேளை வெள்ளட்டுத்துறை உள்ள பொலிகண்டி கந்தவனத்துக்கும் ஒரு திருப்புகழ், உறவு சிங்கிகள் என்ற திருப்புகழை அருணகிரிநாத சுவாமிகள் பாடியுள்ளார். அந்த வகையில் இந்த நல்லூர் கந்த பெருமான் இன்றைக்கும் கந்த புராணத்தை பறைசாற்றி கொண்டு வருகிறார். நேற்றைய தினம் கொடிச்சீலை செங்குந்தர் மரபினரால் கொண்டு வரப்பட்டது. இந்த செங்குந்தர் மரபினர் கந்த பெருமானின் படைத்தளபதியில் ஒருவராக இருந்த வீரபாகு தேவரது வம்ச வழியைச் சேர்ந்தவர்கள். அந்த வகையில் கந்த புராணமும் ஈழத்து கந்தன் திருத்தலங்களையும் பறைசாற்றி கொண்டு காணப்படுகின்றது. அதேவேளை இந்த வீரபாகு தேவரது சூரசங்காரத்துக்கு வரும்பொழுது செல்வச்சின்னதியும் கால் பதித்ததாக அந்த ஆலயத்தின் வரலாறு குறிப்பிடுகிறது. அதேவேளை புலிகண்டி கந்தவனத்திலும் தனது தண்டத்தினால் ஒரு நறுநிற்கணியை உருவாக்கியதாகவும் புராணங்கள் வரலாறுகள் குறிப்பிட்டு கூறுகின்றன. அந்த வகையில் மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலும் கந்த புராணத்தில் குறிப்பிடும் காஞ்சிமாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. அந்த வகையில் இந்த கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் காஞ்சியில் அரங்கேற்றம் செய்யும் பொழுது காஞ்சிமாவை கொண்டு வந்து மாவட்டபுரத்திலும் நாட்டப்பட்டிருக்கு. அதே காஞ்சிமா தலவிருட்சமாக பொலிகண்டி கந்தவனத்திலும் காணப்படுகிறது. அதேபோல் நல்லூர் கந்தப்பெருமான் உள்வீதியிலும் அந்த மாமரம் ஒன்று நீண்ட காலமாக காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த ஆலயங்கள் இன்றும் நமது தமிழருடைய கலாச்சாரம் சமய விளிமியங்களை பேணி பாதுகாக்க வருவது குறிப்பிடத்தக்கது. அண்மை காலங்களில் அரசாங்க அதிபர் உட்பட அனைவரும் வேதனைப்படும் ஒரு விடயம், அநேகமான ஆலயங்கள் நீதி வழங்கும் திருத்தலங்கள் நீதிமன்றத்தை நாடுவதாக குறிப்பிட்டது வேதனைக்குரிய விடயம். அந்த வகையில் இந்த சிறப்பான நிர்வாக அமைப்பு காலமாக சிறந்த பக்தி பூர்வத்துடன் கூடிய நிர்வாகம் இந்த நல்லூரை நிர்வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சரியாக இப்போ நாங்கள் கிழக்கு புறவாசல், அதாவது கிழக்கு புறத்தில் இருக்கிற அந்த அலங்கார பந்தல் ஊடாக இப்போ நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். கொடியேற்றம் காண தயாரி கொண்டிருக்கிற எங்களுடைய நல்லூரானுடைய அந்த மக்கள் கூட்டத்தையும் நல்லூரானை தரிசிப்பதற்காக போய் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த இடங்களில் பாருங்கள் தண்ணீர் பந்தல்கள் எல்லாமே அமைத்து அந்த மக்களுடைய பக்தர்களுடைய தாகங்கள் தீர்க்கிற அந்த காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக இங்கே இருந்து நாங்கள் எங்களுடைய புது பொலிவோட காட்சி அளிக்கிற நல்லூரானுடைய அந்த கோபுரத்தை தரிசிக்கலாம். எவ்வளோ அழகாக இந்த சூரிய ஒளி பட்டு மின்னுதண்டு பாருங்க. இன்றைய தினம் நிறைந்த பக்தர்கள் கொடியேற்றத்தை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க எப்படி சூரிய ஒளி பட்டு மின்னுதண்டு அவ்வளவு அழகான ஒரு தோற்றத்தோட காட்சி அளிக்குது நல்லூரானுடைய அந்த ராஜகோபுரம், கிழக்கு வாசல் ராஜகோபுரம். அப்படியாக இந்த புதிதாக இந்த அமைக்கப்பட்ட இந்த தடுப்பு வேலியூடாக நான் நல்லூரான உங்களை காட்டுறேன் பாருங்க. அப்படி இருக்கண்டு அழகான ஒரு காட்சி. அப்படியாக இதில் இருக்கிற மணியை மடிச்சுட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போவோம். பாருங்கள் வார எல்லாருமே மணி அடித்து வந்து எப்படி அந்த சந்தோஷமாக வாரினோம் வந்து நிறைந்த பக்தர்களை இந்த வெளி முன் வாசலில் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கொடியேற்ற நிகழ்வை பார்ப்பதற்காக அப்படி நிறைந்த மக்கள் இந்த இடத்துல நிற்கணும். புலம்பெயர் நாட்டிலேருந்து கூட நிறைய பேர் வந்து நிற்கிறோம். அதோட இன்றைய தினம் தேங்காய்கள் எல்லாம் அடித்து அவ்வளவு குவிக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் அதோட இந்த இடங்களில் பாருங்கள் கட்டும் வெயில் சரியாக இப்போ இந்த வெயில் நேரங்களில் கூட நிறைந்த பக்தர்கள் முருகன்கிட்ட தமது நேர்த்திகளை சொல்லி அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்ற காட்சியை கூட அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைந்த பக்தர்கள் பாருங்கள் இந்த வெயில் நேரம் கூட. அப்படியாக பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் வந்து இந்த நேரங்களில் தமது நேர்த்திக்கடை நிறைவு செய்து கொண்டிருக்கிறான்.
சரியாக 10 மணி அளவில் கொடியேற்ற நிகழ்வானது இடம்பெறும். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த கொடியேற்ற நிகழ்வை பார்ப்பதற்காக நிறைந்த பக்தர்கள் இந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக கொடிச்சீலை கொண்டு செல்லப்படுகின்றது. கொடிச்சீலை கொண்டு சென்று கொடிச்சீலைகளுக்கு ஆனால் பூசைகள் எல்லாமே இடம்பெற்று தீபாரதனைகள் எல்லாமே காட்டப்பட்ட பிறகு இந்த கொடியேற்ற நிகழ்வானது அவ்வளவு வெகு விமர்சையாக ஏற்றப்படும். அந்த வகையில் வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே நிறைவு பெற்றுவிட்டது. நிறைவு பெற்ற பிறகு சுவாமிகள் அந்த முண்டல் கொடிக்கம்பத்துக்கு முண்டல் நிறுத்தப்பட்ட அந்த கொடியேற்ற நிகழ்வு இடம்பெறும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த கோயில் மூன்றலில், அதாவது கிழக்குப்புற வாசல் மூன்றலில் நிறைந்த பக்தர்கள் நின்று அந்த கொடி ஏற்றத்தை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக முதல் பிள்ளையார், முருகன், வள்ளி தெய்வானை மூவரும் வந்து இந்த இடத்துல காத்து கொண்டிருப்பார்கள். தமது கொடி ஏற்ற நிகழ்வை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். அப்படியாக காத்து கொண்டிருக்கும் வகையில் பிரசன்னா குருக்களின் அலங்காரா நல்லூரா என்ற ஒளியேசை கேட்ட பிறகு சரியாக 10 மணி அளவில், நேரம் தவறாமல் சரியாக 10 மணி அளவில் மணி ஓசை கேட்கும்போது அந்த கொடியேற்ற நிகழ்வானது இடம்பெறும். அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியாக கொடியேற்ற நிகழ்வானது இனிதே நிறைவு பெற்றது. அந்த 2026ஆம் ஆண்டு மகோத்சவமானது இன்றைய தினம் கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் காலை திருவிழா இடம்பெறும், மாலை திருவிழாவும் இடம்பெறும். அப்படியாக மாலை திருவிழாவில் சுவாமி வெளிவீதி உலா வருகின்ற அந்த அற்புத காட்சி, அலங்கார கந்தனுடைய அந்த அற்புத காட்சிகளை நான் காணொலியாக பதிவு செய்வேன். நேரில் அந்த விடயங்களை பார்க்க முடியாதவர்கள் இந்த காணொலி வாயிலாக பார்த்து அந்த நேரில் கண்ட அனுபவத்தை கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இன்றைய தினம் நிறைந்த பக்தர்கள் இந்த கொடியேற்றத்தை எப்படியாவது பார்த்து வரும் என்று லட்சம் மக்கள் இந்த இடத்துல பக்தர்கள் கூடியிருக்கிற காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முருகனை பார்ப்பதற்கு, அதான் நல்லூரானுடைய சிறப்புன்றது இதுதான், நல்லூரானுடைய தனித்துவம் என்றது இதுதான். நிறைந்த பக்தர்கள் எங்கு இருந்தாலும், புலம்பெயர் நாட்டவர்களாக இருந்தால் கூட முருகனுடைய அந்த மகோத்சவ நாட்களில் மீண்டும் யாழ் மாவட்டத்தை நோக்கி திரும்பி வருவார்கள். அது முருகனை எப்படியாவது பார்த்து வரும் என்ற ஒரு காரணத்துக்காக திரும்பி வருவார்கள். அப்படியாக கொடியேற்ற நிகழ்வு எல்லாம் நிறைவு பெற்ற பிறகு பாருங்கள், நிறைந்த பக்தர்கள் இந்த இடத்துல காத்து கொண்டிருக்கோம்.
அதோட தொடர்ந்து இந்த கொடியேற்ற நிகழ்வுகளுக்கு பிறகு வெளி வீதியில் பக்தர்கள் செய்கிற அந்த விடயங்கள் எல்லாமே இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம். அப்படியாக இந்த இடங்களில் புலம்பெயர் நாட்டிலேருந்து வந்துட்டு எங்களுடைய அந்த கலை, அதாவது எங்களுடைய பாரம்பரிய விடயங்கள் மாறாது கோயிலுக்கு எப்படி வரணுமென்ற விடயத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு அமைவாக சாதிகள் எல்லாமே அணிந்து இந்த இடத்துல வாழ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவர்களுடைய இந்த விடயங்களை பற்றி கதைச்சு தெரிஞ்சுக்கொள்வோம். Hi, good evening. Good. Hello. What's your name? Jay. Where are you from? I'm English. How do you know this place? Well, we are traveling around Sri Lanka and we saw that this festival was happening these dates, so we decided to visit Jaffna on these dates. How is it, this place? This festival or Jaffna? This specific festival. There's a lot of color, a lot of sound, a lot of noise, a lot of ceremonies that I don't understand. Yeah, are you first time coming? Yes. What's your name? Mia. Yeah, how's this place? The festival. It's really nice. There's loads of people, and I like how everyone comes together in one place to celebrate tradition and religion. Yeah, are you like Tamil traditional dresses? Yes, yes, I do. Your experience, please share. Sorry? Your experience. My experience here. It's been very fun so far, learning about different culture, and well, as we can see, there's lots of different types of dressing, and we are wearing our saris, our new saris, and we are having lots of fun so far. Yeah, okay, thank you. Yeah, how's this place? It's very beautiful and very colourful, and we're really enjoying seeing the festival. Yeah, okay, thank you so much. Thank you. Thank you. Thank you.